வணக்கம். மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக சந்தோஷம். இன்றைய தொகுப்பிலும் முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாகத்தான் பேச போகிறோம். தற்போது தேர்தல் காலம் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொருத்தரை விமர்சிக்கின்ற சம்பவம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த தேர்தல் காலங்களிலே இந்த அரசியல் கட்சிகளுடைய விமர்சனங்கள் எதற்காக என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியை ஏனைய தமிழ் கட்சிகள் விமர்சிக்கிறார்கள். EPDP கட்சியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அந்த கூட்டு கடுமையாக விமர்சிக்கின்ற சம்பவத்தையும் அறியக்கூடியதாக இருக்கின்ற இதே நேரத்திலே EPDP கட்சி என்பது ஒரு புனிதமான கட்சி, அது மக்கள் சார்ந்த கட்சி. அந்த கட்சி எந்த விதமான வன்முறையிலும் ஈடுபடவில்லை என்கின்றார் அந்த கட்சியுடைய செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தலைமையிலான அந்த சுயேட்சை குழுவுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கடுமையாக விமர்சிப்பவர்களும் இருக்கிறார்கள். இதுதான் தற்போது தமிழ் தேசிய அரசியலிலே இடம்பெற்று வருகின்ற சம்பவமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்திலே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. நான் அரசியலுக்கு வந்ததுக்குரிய மெயின் ரீசன் எங்களோட பாதிப்பு, நாங்கள் பட்ட பாதிப்பு இன்னும் நிறைய பேர் பாதிக்கப்படக்கூடாது. இதே மாதிரி ஒரு பிள்ளையான கையல்ல அதிகாரம் இருந்து கேள்விய காக்கள் இல்லை என்று சொல்லி பாதிக்கப்படக்கூடாதுன்றதுதான் எங்களோட அரசியல் வருகைக்கான காரணம். என்னன்னு சொன்னா பாருங்க, போன இடத்த சிவாஜிலிங்கம், சுரேஷ் பிரேமச்சந்திரன், மாமனிதர் ரவிராஜ் எல்லாரும், மாவை சேனாதிராஜா எல்லாரும் போன இடத்துல அதுல சிவாஜிலிங்கம் ஐயாவுக்கு பெரிய ஒரு காலில் ஒரு பாதிப்பு, இன்று வரைக்கும் அதின் பாதிப்பு தொடர்ந்து கொண்டு இருக்குது. எங்களுக்கு மனசில் இருக்குது, அவருக்கு உடம்போட தொடர்ந்து இருக்குது, இன்னும் அவர் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற EPDP செய்த அட்டகாசம் தொடர்பாக அந்த கட்சி தமிழ் மக்களுக்கு இழைத்த துரோகங்கள் தொடர்பாக அந்த கட்சியினால் தமிழ் மக்களுக்கு அல்லது ஏனைய தமிழ் கட்சிகளுக்கு எப்படியான வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டது என்பது தொடர்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையிலான அந்த கூட்டணியினர் கருத்துக்களை வெளியிட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. 2001 நவம்பர் மாதம் 28 நாரந்தனையில தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொன்னா வீடு இல்ல, உதயசூரியன் அந்த 2001 உதயசூரியன் கூட்டமைப்புன்றது தெளிவா இருக்கணும். 2004க்கு பிறகுதான் வீட்டுக்கு போனது. எங்கட அப்பா செத்தது கூட்டமைப்புக்கு செத்தவர், வீட்டுக்கு சாதில்ல. 2001 நவம்பர் மாதம் 28 நாரந்தனைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் கொண்டிருந்த நேரம் EPDP மதனராஜன், நெப்போலியன், சேதுபதி, கருணாகரமூர்த்தி இவர்கள் 4 பேரும் சம்பந்தப்பட்டவையில் என்று சந்தேக நபர் பட்டியல்ல இவர்கள் 4 பேரும் கோர்ஸுக்கு வந்தவையில். இதுல கருணாகரமூர்த்தி சந்தேகம் நிறுவனமாகத்தால கருணாகரமூர்த்தி என்றது யாருண்டா இப்ப ஒரு 2 தரக்கா வைஸ் சேர்மனா இருந்த ஆள் பாருங்க, எங்கெங்க யாராட்ட தலைமத்துவத்துக்கு கீழே இருந்திருக்கிறோம். ஒரு கொலை குற்றவாளி சந்தேக நபர் இது கீழே நாங்கள் இருந்திருக்கிறோம். அப்ப அவருக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று சொல்லி போட்டு விட்டது. அதுல மதனராஜன் மற்றும் நெப்போலியன் என்றவர் நாட்டை விட்டு தப்பி ஓடிட்டினோம். நாட்டை விட்டு இது எத்தனையாம் ஆண்டு சொல்லி சொன்னா 2016 எங்களோட மதிப்புக்குரிய இளஞ்செழியன் ஐயா ரெட்ட தூக்கு தண்டனை, தட்டத்தை வழி மன்னிப்பு கொடுத்து பொது மன்னிப்பு கொடுத்து போயிருமன்றதுக்காக ரெட்ட தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுத்தவர். ஆனா இவேல் பிடிபடையில தமிழ் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையில அவர்கள் யாருமே புனிதர்கள் என்று சொல்ல முடியாத ஒரு நிலை தற்போது காணப்படுகிறது. அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் வன்முறையிலே ஈடுபட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. EPDP என்று சொல்லப்படுகின்ற ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நாரந்தனையிலே வைத்து சிவாஜிலிங்கம் மற்றும் மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா உள்ளிட்டவர்களுக்கு தாக்குதல் நடத்தியிருந்ததாக கூறப்படுகிறது. அதே நேரத்திலே EPDP-யை சேர்ந்த மதனராஜா, நெப்போலியன், கருணாகரமூர்த்தி என்று பலருடைய பெயர்கள் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. அவர்கள்தான் இந்த வன்முறையிலே ஈடுபட்டார்கள் என்பதனை தீவகத்தை சேர்ந்த ஒருத்தரே தன்னுடைய வாயால் கூறுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இவர் யார் என்று பார்ப்போமாக இருந்தால், அவர் தற்போது இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே வேலை பிரதேச சபையிலே போட்டியிட உள்ள ஒரு வேட்பாளராக இருக்கிறார். நிச்சயமாக
அண்மையிலே இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றது. இதனை கூட வெளிப்படையாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அவர்கள் பல தடவைகள் வெளிப்படுத்தியிருந்தார். இதனை சிவாஜிலிங்கம் அவர்கள் மட்டுமல்ல, மாவை சேனானி ராஜா அவர்களும் வெளிப்படுத்தி இருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. இதிலே இபிடிபி தங்களை புனிதர்களாக சித்தரிக்க முடியாது என்பதுதான் இந்த நபருடைய கருத்தாக இருக்கிறது. ஆகவே இதுல நடந்தது எது சரி எது பிழை என்ற விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. இதனை தீர்மானிக்க வேண்டியவர்கள் அல்லது எது சரி எது பிழை என்று முடிவெடுக்க வேண்டியவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். ஏன்னு சொன்னால் இந்த அத்தனை விஷயங்களும் தெரிந்தவர்களாக அறிந்தவர்களாக தீவகத்தை சேர்ந்தவர்களும் எங்களுடைய மக்களும் இருந்து வருகிறார்கள் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களுக்கு எதிராக அவருடைய கட்சியைச் சேர்ந்த கரைச்சி பிரதேச சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் ஜீவராசா அவர்கள் கூட ஊடகங்கள் முன்னிலையில ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். எமது வடக்கு கிழக்கில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள். உண்மையாகவே சிவஞானம் ஐயா அவர்கள் தலைவர் தெருவிலே ஒரு கட்சியை மோசமான நிலையை கொண்டு போய்விட்டு மக்களின் எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் தலைவர் என்று பதவி ஏற்கப்பட்டவர். சுமந்திரன் என்பவர் தலைவர் தெருவிலே தோற்றுவிட்டு பின்பு ஜனநாயக முறையிலே பாராளுமன்ற தேர்தலில் தோற்றுவிட்டு 19 பேரால் செயலாளர் என்று கங்கணம் கட்டி இலங்கை தமிழரசு கட்சியை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களோடு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை கலைத்து தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வரப்போறது கிடையாது. இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களான சிவஞானம் ஐயா, சுமந்திரன் போன்ற சத்தியலிங்கம் ஐயா போன்றவர்களை சந்திப்பதில் எந்த அர்த்தம் இல்லை. மோடி அவர்களை சந்திப்பதற்கு எம் ஏ சுமந்திரன் என்கின்றவர் யார்? அவர் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவராக இருக்கிறார். அவர் மட்டுமல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே அவருடைய அணியிலே போட்டியிட்ட எவரும் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படவில்லை என்பதனை அவர் கோடிட்டு காட்டுகிறார். குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை தவிர மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள் அல்லது தோற்கடிக்கப்பட்டார்கள் என்பதை ஜீவராசா அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்ற அதே நேரத்திலே மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இந்த சுமந்திரன் என்பவர் மோடியை சந்திப்பதற்கு இவருக்கு யார் அந்த அனுமதியை வழங்கியிருந்தார்கள் என்கின்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதே நேரத்தில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பையும் அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த வேலிப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற வகையிலே செயல்பட்டிருந்தார் என்பதற்காக அவருடைய பொம்மைக்கு செருப்பால் அடித்து அவருடைய பொம்மையை எரியூட்டிய சம்பவம் இந்த மண்ணில் தான் அரங்கேறியது. என்பிபி என்று சொல்லப்படுகின்ற இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கடுமையாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் சாடி இருக்கிறார். அதே நேரத்திலே என்பிபி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், தங்களை புனிதர்களாக சித்தரிக்கிறார்கள். தங்களுடைய கட்சியினுடைய தலைவர் அல்லது இந்த தேசத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அனுரகுமார் திசாநாயக்க என்பவர் அடிமட்டத்திலிருந்து வளர்ந்து வந்தவராக இருக்கிறார். அவர் மக்களுடைய பிரச்சனைகள் அத்தனையும் தெரிந்தவராக அறிந்தவர்களாக மக்களுடைய வலியோடு வாழ்ந்தவராக அந்த வலிகள் அத்தனையும் சுமந்தவராக இருக்கிறார். ஆகவே எப்படியானவர்களுக்கு தான் மக்கள் ஒரு பலத்தை கொடுக்க வேண்டும். இந்த ஆட்சி என்பது ஒரு ஜனநாயக முறையிலான ஆட்சி. இது வரியை சுமந்த மக்களுக்கான ஆட்சி என்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். அதே நேரத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு சார்பாக பல கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அதே நேரம் அவருக்கு எதிராக இன்னும் சில கருத்துக்களை வெளியிட்டு வருவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் இந்த அரசியலுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதுவும் இந்த தேர்தல் காலம் என்று சொல்லி சொன்னால் ஒரே அமளி துமளியாக இருக்கும். அது பத்திரிகைகளாக இருந்தாலும் சரி, சமூக ஊடகங்களாக இருந்தாலும் சரி, ஊடகங்களாக இருந்தாலும் சரி, ஒரே இதே போன்ற செய்திகளை தான் மக்கள் காணக்கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கும். அந்த நிலையில் தான் இன்று இபிடிபி கட்சியினுடைய செயலாளர் நாயகம் என்று சொல்லப்படுகின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் என்ன சொல்றார்கள் சொல்லி சொன்னால், நாங்கள் எந்த விதமான வன்முறைகளிலும் ஈடுபட்டவர்கள் அல்ல.
நாங்கள் மக்களுக்காக ஜனநாயக முறையிலே ஒரு கட்சியை அமைத்து மக்கள் சேவையை செய்து வருகிறோம் என்கிறார். நிச்சயமாக அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட வேண்டியவர்களாக அல்லது அதனுடைய உண்மைத்தன்மையை அறிய வேண்டியவர்களாக அல்லது இதற்கான நீதிபதிகளாக இருக்க வேண்டியவர்கள் மக்களாக இருக்கிறார்கள். இதே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியைத்தான் இன்று பலர் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். காட்டி கொடுத்தவர்கள் என்றும், கடத்தல்காரர்கள் என்றும், மக்களை குளிதோன்றி புதைத்தவர்கள் என்றும், தமிழ் மக்களை படுகொலை செய்தவர்கள் என்றும், இப்படி பலவிதமான பெயர்களிலே அந்த கட்சி அழைக்கப்படுகிறது. இந்த கட்சி தமிழ் மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டிய கட்சியாக இருக்கிறது என்றும் பல அரசியல்வாதிகள் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே நிலையில்தான் இன்றைக்கு தமிழ் மக்கள் யாரை ஆதரிப்பது, யாரை புறக்கணிப்பது என்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்றால் அது உள்ளூர் சார்ந்த, அதை சொல்வார்கள் சிற்றரசு என்று கூட சொல்லலாம். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த அதிகாரம் உள்ளூராட்சி சபைகளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. இது பிரதேசங்களை, கிராமங்களை, நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான தேர்தல்களாக இருக்கிறது. அதற்கான ஒரு ஆட்சியாகத்தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெற இருக்கிறது. இதிலே தமிழ் மக்களுக்கு உரிமை கிடக்கும். இதனூடாகத்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய தலைவிதியை நிர்ணயிக்க போகிறார்கள் என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாகவும் இருக்கிறது. இதே நேரத்திலே பலர் தங்களை புனிதர்களாக சித்தரித்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆகவே சரியானவர்களை இனங்காண்ட வேண்டிய அந்த பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது. இந்த இடத்திலே EPDP கட்சி தொடர்பாக இன்னும் பலர் மத்தியிலே பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டுதான் இருக்கிறது. அது EPDP மட்டுமல்ல, இன்னும் ஏனைய கட்சிகள் மீது, அது டெலோவாகவும் இருக்கலாம், பிளட் ஆகவும் இருக்கலாம், EPRLF ஆகவும் இருக்கலாம். இப்படித்தான் பலரையும் பலர் விமர்சிக்கின்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது. அதையத்தில் நான் மீண்டும் சொல்கிறேன், இவர்களில் எவரும் உத்தமர்கள் என்று யாரையும் சொல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்கள் உண்மையின் பக்கமாக, நேர்மையின் பக்கமாக, தங்களுக்கு யார் அபிவிருத்தி பணிகளிலே சரியாக ஈடுபடுவார்கள் என்று மக்கள் விரும்புகிறார்களோ அவர்களை ஆதரிக்க வேண்டிய பொறுப்பு ஒட்டுமொத்தமாக வடக்கு கிழக்கு பகுதியிலே வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய பாரிய பொறுப்பாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.